அல்லேலூயா, பிரைஸ் அல்லேலூயா, பிரைஸ் அல்லேலூயா. பாருங்க, 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாக இருந்தார் இல்லை. அப்போ ஊழியக்காரின மனைவி அந்த ஊழியக்காரர் இறந்துட்டார். அந்த ஊழியக்காரர் என்ன செய்திருக்காருன்னா, தீர்க்கதரிசிகளுக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க. அந்த அம்மா ஒரு ராஜா ஆகாப் ராஜா எல்லா தீர்க்கதரிசிகளையும் எல்லாரும் வெட்டுங்க, கொலை பண்ணுங்க அப்படின்னு அவன் இஸ்ரவேலுக்கு ராஜா. அப்போ எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஒழிஞ்சுக்கிறாங்க கெபியில். இவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, 50 பேரை கெபியில் ஒழிக்க வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு. இப்போ அவர் இறந்துட்டார் அந்த ஊழியக்காரர். இப்போ இந்த அம்மாவுக்கு 2 பையனுங்க. இப்போ கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுறான், உங்கள் பையனை எனக்கு விற்கிறது. அந்த காலத்தில் ஜனங்களை விற்கிறது பழக்கமாகுது, அடிமைகளை விற்கிறது பழக்கமாக இருந்தது. ஆகவே அந்த ஏழை விதவை என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ யார் கடவுள் மூலமாக எலிசா அங்கே வர. யார் அங்கே வர்றது? எலிசா என்பது தீர்க்கதரிசி. எலியாவுக்கு குரு யாரு? எலிசாவினுடைய குரு யாரு? எலியாவுடைய சீசன் தான் எலிசா. ஒரே தான் வித்தியாசம். அப்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லும்போது அப்போ அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் உமது அடியான் யார்? என் கணவர். 1வது வருஷத்தில் இருப்பாருங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க என்பதை நீர் அறிவே. இப்போ நான் கடன் தொல்லையிலே பிரச்சனையிலே நான் அதிகமாக மாற்றி இருக்கிறேன். இப்போ பாருங்கள், நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்குது. கடன் இல்லாத ஆள் இல்லை. கடன் வாங்காமல் நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம யாருக்கும் வேணா நீ கடன் கொடுக்கலாம். எப்படி கடன் வாங்க வேண்டியதா? பேங்க்லையாவது கடன் வாங்க வேண்டியதாகிடும். கடனே வாங்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் வாங்கின கடனை நம்ம திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போது இந்த அம்மாவுக்கு 2 பேர் பையன்களை எனக்கு அடிமையாக விற்றுன்னு கேட்குறான் ஆண்டவரே. எலிசா கிட்ட முறையிடுறாங்க. அப்போ எலிசா என்ன பண்ணுறாருன்னா, முன்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. முன்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னிடத்து 2வது வசனம் பாருங்கள், 3வது லைனில் 4வது லைன், ஒரு குடம் எண்ணெய் இது வேறொன்றும் இல்லை. பாருங்கள், நம்ம ஜபம் பண்ணும்போது வீட்டில் உள்ள பாத்திரங்கள் நிரம்பி வழியணும். அந்த பாத்திரத்தில் எது குறையாது இருக்கணுமா? எண்ணெயும் மாவும். மாவுனா நம்ம அரிசின்னு வச்சுக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாவுன்னு சொல்கிறாங்க பைபிளில். ஏன்னா அவங்களுக்கு மாவு இருந்தால் என்ன செய்யலாம்? ரொட்டி சாப்பிடலாம். ரொட்டி எண்ணெய் இல்லாமல் ரொட்டி சாப்பிட முடியுமா? நாமளோட எண்ணெய் இல்லாமல் ஒரு சாம்பார் செய்ய முடியுமா? அந்த சாம்பார் வச்சாலும் தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும், மற்ற காரியம். அப்போ எண்ணெய் என்பது ஒரு மளிகை கடையில் எது அதிகமான விலை இருக்குது? எண்ணெய் தான். 1 கிலோ எண்ணெய் 300 ரூபான்னு நினைக்கிறேன் இல்லைம்மா? எவ்வளோ 1 கிலோ எண்ணெய்? 160. மற்றதெல்லாம் குறைவாக இருக்குது. அப்போ எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவன் பெரிய பணக்காரன். எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவன். அப்போ நம்ம வீட்டில் எண்ணெய் வாங்குறதுக்கா ரொம்ப அதிகமான விலையாகுது. அந்த எண்ணெய் ஒரே ஒரு குடம் தான் இருக்குது ஐயா. பாருங்கள், கடவுள் இந்த அம்மாவுக்கு ஒரு எரிசால் அனுப்புகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய வீட்டில் அயல் வீட்டுக்காரர் 3வது வசனமா எல்லாரிடத்தில் போய் என்ன செய்ய சொல்கிறாரு, வெறும் பாத்திரங்களை வாங்கி வா. ஊழியக்காரர் சொல்கிறார். இந்த மாதிரி என்ன செய்தாங்க, நான் போக மாட்டேன் நான் சொன்னாங்க. போனாங்க, கீழ்ப்படிந்தாங்க. ஊழியக்காரர் சொல்கிறதுக்கே கீழ்ப்படினோம். அப்போ தான் அதிசயம் நடக்கும். நம்ம வீட்டில் கூட ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைகளுக்கு முதல்ல நம்பணும். இந்த மாதிரி சொல்கிறாரு ஐயா, பைபிள் இது மாதிரி சொல்லுது, அவர் சொல்கிறத கேட்கணும். அப்போ தான் நமக்கு என்ன செய்யலாம்? அதிசயங்கள் நடக்கும். பாருங்க, ஒன்று வார்த்தைகளை நம்பணும். நம்பின பிறகு என்ன நடக்குது? அங்கே அதிசயம் நடக்குது. இது 2த்துக்கும் என்ன இருக்குன்னா, நம்பிக்கை இருக்குது இல்லையா? நம்ம வேத வசனம் படிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், இந்த வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். இந்த வார்த்தைகள் பிரகாரம் நமக்கு என்ன ஆகும்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு பலிக்கும்.
நமக்கு வாழ்க்கையில் இந்த வசனம் வந்து வழி நடத்தும் அப்படின்னு நினைக்கும் போது அது நடக்கும். இப்போ ஊழியக்காரர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, உனக்கு ஒரு குடம் என்ன இருக்குது இல்லையா, இந்த அம்மா சொல்லிட்டாங்க, போய் நிறைய குடம் வாங்கிட்டு வா. பையனுங்களை அனுப்புகிறாங்க, இந்த அம்மா போய் குடம் வாங்கினா பக்கத்து வீட்டிலலாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு, என்னம்மா சொல்றாரு? அப்போ 4வது வசனம், உங்கள் உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டு பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அதே போல பாத்திரங்கள்லாம் நிரம்பி வாங்கிட்டு வராங்க. பசங்க போய் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த பிறகு இந்த ஒரு குடம் என்ன இருக்குது பாருங்க, அதை எடுத்து என்ன செய்ய சொல்றாரு அவரு, நீ எவ்வளோ பாத்திரம் வாங்கினியோ, எத்தனை பாத்திரம் வாங்கினியோ, அந்த பாத்திரத்துலலாம் என்ன பண்ண சொல்றாரு, அதில் ஊற்று. எல்லாம் நினைஞ்சு போச்சு. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, போய் இன்னொரு பாத்திரம் வாங்கிடுவான்றாங்க. அதான் 6வது வசனம் பாருங்கம்மா. நிறைந்த பின்பு இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அவன் பிறகு இல்லைன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சாங்க, எண்ணெய் நின்று போயிடுச்சான். ஒருவேளை இன்னும் நிறைய வாங்கியிருந்தா இருக்கான், இன்னும் வந்துனே இருக்கும். அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றினா வந்துனே இருக்கும். நீங்களும் பழைய காலங்களில் இப்போ தான் வீட்டில் வந்து எவர் பாத்திரம், பித்தளை பாத்திரம். அந்த காலத்தில் என்ன பார்த்துக்காங்க, எங்கள் அம்மா காலத்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பானை தான் இருக்கும். என்ன இருக்கா, என்ன படிச்சிருந்தாங்க முடிச்சிருக்கேன். வீடுகளில் என்ன இருக்கா, மண் பானைகள். அது இவ்வளோ பெரிய பானைகள் இருக்கும். அந்த பானையில் நெல் இருக்கும், கேழ்வரகு இருக்கும், தானியங்கள் இருக்காது. இவ்வளோ பானைகள் எதுக்குன்னா கெட்டு போகாமல் இருக்கணும்ல, வெளியே மூட்டை கட்டி வைக்க முடியாது. அப்போல்லாம் கோழி பை கூட கிடையாது. அப்போ பானைகளை வாங்கி அந்த பானைகள் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். கேழ்வரகு, நெல் என்னென்ன வெளிதாளில் போட்டு வைப்பாங்க. அந்த பானைகளுக்கு என்ன மார்க் போடுவாங்க தெரியுமா? யாரா பார்த்துருக்கீங்களா? உங்கள் அம்மா பாட்டி எல்லாம் என்ன போடுவாங்க அந்த பானைகளுக்கு? அது போடுறாங்கம்மா, மேலே மேலே பானைக்கு மேலே அதெல்லாம் போடுறாங்க. வீட்டில் கோலம் போடுறாங்கல்ல, வாசலில் கோலம் போடுவாங்க. அந்த கோலம் வந்து நீங்கள் மாவில் போடுறீங்க. அந்த காலத்தில் ஏதோ ஒரு அழியாதுமா அந்த கோலம், சேத்துலலாம் போடுவாங்க. ஒரு பால், அது என்ன பால்னு எனக்கு தெரியாது. சேத்துல ஒயிட்டாக கோலம் போடுவோம். நாம கட்டி கிடையாது இல்லை, அந்த கிராமத்துலமா ஏதோ ஒரு பால் ஒரு நாம கட்டினா சாப்பிட்டு மாதிரியே வருமா, இது தண்ணியாக இருக்குமா. அது துணி கந்தை எடுத்து, எனக்கு தெரியல, துணி கந்தை எடுத்து அதில் துவைச்சி கோலம் அழகாக செருத்துலலாம் போடுவாங்க. எதுமா? செம்மண். இப்போ இந்த கோலம் வெள்ளையாக போடுறாங்கல்லம்மா, இந்த பானைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்துக்களாக இருந்தால் நீ 4 கோட் போட்டு வைப்பாங்க. இந்துக்களாக இருந்தால் இந்த விபூதி போடுறாங்களே நெத்தியில், இந்துக்களெல்லாம் 4 கோட் போடுவாங்க. இப்போ கிறிஸ்தவங்க என்ன போடுவாங்க கிராமத்தில்? சிலுவை. எங்கள் அம்மாலாம் பானையில் என்ன போட்டு வைப்பாங்க? சிலுவை. சிலுவை ஒரு சிலுவை போட்டு கொடுக்க போடுவாங்க. அது அழியாது சிலுவை. அப்போ அது பானையில் என்ன இருக்கிற தானியம் என்ன வரணும், எடுக்க என்ன வரணுன்றாங்க. தானியம் குறையக்கூடாது. வீட்டில் ஊரில் சாப்பாட்டுக்கு இப்போ கேழ்வரகு அதெல்லாம் அரிசி நெல் இதெல்லாம் எடுக்கிறாங்க. 4 நாளைக்கு எடுத்து போய் மிஷினில் குத்திட்டு வராங்க. அப்புறம் குறைச்சி போதில்ல, மறுபடியும் நிறையாமல் இருக்குன்னா அதில் என்ன இருக்குண்ணா, கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த அம்மா வெறும் பாத்திரங்களை வாங்கி வந்தாங்க. எலிசா சொன்ன வார்த்தைக்கு அந்த அம்மா என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தார்கள். அவரும் என்ன சொல்றாரு? கதவை பூட்டு. ஏசாமி கூட சில அற்புதங்கள் செய்யும்போது கதவை பூட்டுவார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 51 பாருங்க. 70 மகள்
சிக்காயிட்டாங்க. செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட. ஏசாமியை கூப்பிட்டாதீங்க. இல்லை எவ்வளவு வந்து ஐயா என் மக ரொம்ப சீரியஸாக இருக்கிறா, நான் வரேன் போகிறாரு. போகும்போது ஊர்வலத்தில் இவரால் வேகமாக நடக்க முடியல. ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? 8ஆம் அதிகாரம் லூக்கா 8:51 பாருங்கம்மா. வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனின் தாயையும் வேற யாரும் வர வேணாம், எல்லாரையும் நிறுத்திட்டாரு. பேதுரு யாக்கோபு யோவான், அப்புறம் நான் பொண்ணுங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ள போய் கதவை போட்டு தலித்தா கொண்டு எழுந்துரு, சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொல்லு. பாருங்க, அதிசயங்கள் வந்து இந்த இதுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. கடவுள் எங்கள் வீட்டில் பாத்திரத்தை நெருப்பு போகிறாரு, நீங்கள் வாங்க வாங்கன்னெல்லாம் கூப்பிட தேவையில்லை. இதை எடுத்து இவங்க யாராரு? விதவை, அப்புறம் 2 பையன்கள், 3 பேர் மொத்தம் இல்லைம்மா. ஏசாமி என்ன சொல்ற? எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன், அங்கே அதிசயம் நடக்கும், அங்கே ஆசீர்வாதம் பிறக்கும், அங்கே நீங்கள் கேட்கிற ஜபம் ஏறெடுத்துக் கொள்ளப்படும், கடவுள் உங்கள் ஜபங்களுக்கு பதில் அளிப்பார். இப்போ வீடுகளில் இப்போ கடன் பிரச்சனை இந்த அம்மாவுக்கு, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, நமக்கு கடன் நிறையா இருக்குது. பிள்ளைகளுக்கு என்ன தெரியணுமா? அந்த கடன் பிள்ளைகளுக்கு தெரியும். இல்லை, பிள்ளைக்கு கஷ்டமே தெரியாமல் நான் வளர்க்குறேன், யார் நான் வளர்க்க சொன்னது? உன் கஷ்டம் பிள்ளைக்கு தெரியணும் இல்லையாம்மா? அப்போ தானே இந்த பிள்ளை உன்னை பார்த்து திருந்துவான். இல்லைண்ணா நீ குடிக்கிறத பார்த்து இவனை குடிக்கணுமா? இல்லை, நிறைய பேர் அப்படி தான் செய்கிறான். பிள்ளைகள் சிகரெட் வாங்கினாலுமா, சில பிள்ளைகள் பிராந்தி பாட்டில் வாங்கினாலும் கூட சொல்லுவாங்க. நான் நடந்தது நிறைய. அவனுக்கு என்ன தெரியுது? அவனுக்கு வேறு கவனம் வராது. இந்த தீய பழக்கம் ஒருத்தங்கள் கெட்ட பழக்கங்களை பழகினா அவனும் அப்படி தான் போவான், அப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம கடன் பிரச்சனைகள் என்ன ஆகணும் தெரியணும். அப்போது கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டில் ஜபம் பண்ணணுமா? அப்போ ஜபத்தை கேட்டு கடவுள் என்ன செய்வார்? நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பார், வருமானம் வரும். இல்லை, எண்ணெய், இந்த எண்ணெய் நம்ம மெயினாக நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னா எண்ணெய் இருக்கணும். இப்போ இந்த எண்ணெய் வந்து ஒரு பயிர்களில், தானியங்களில், உணவுப் பொருள்களில் இந்த எண்ணெய் வந்து என்ன காஸ்ட்லியான உணவு. அதை எண்ணெய் வாங்கினா அதிகமா? இப்போ போயிட்டு ஒரு மிளகாத்தூள் அது ஒரு 5 ரூபா 10 ரூபா 50 ரூபாய்க்குள்ள வாங்கிடணும். ஆனால் எண்ணெய் வாங்கணுன்னா 1 கிலோ 1/2 கிலோ வாங்கணும், கரெக்டா? ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் ஒரு நாள் எண்ணெய் ஊற்றுவான். அந்த காலத்தில் எப்படி ஊற்றுவான்? 1 கிலோ 1/2 கிலோ இப்போ வாங்குறீங்க. அந்த காலத்தில் அம்மா மாதிரி கிலோ கணக்கில் வாங்க முடியாது. அவங்களுக்கு என்ன ஒரு காலனாவுக்கு 1 கரண்டி எண்ணெய் ஊற்றுவான். அந்த 1 கரண்டி எண்ணெயில் அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க? அது தாளிக்கிறதுக்கு, அது விட இதுக்கு தாளிக்கிறதுக்கு. இது மாதிரி பொரியல் கூட்டு அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. காலமெல்லாம் நான் சாம்பார் சாப்பிட்டு சாப்பிடுவேன், அது தாளித்து தான் கொடுப்பாங்க. மிஞ்சி போட பருப்பு கடைவாங்க, மாங்காய் போட்டு அதை தாளிச்சாதான் அது நல்லா இருக்கும். அதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவை? 1 எண்ணெய் தேவை. ஒரு கரண்டியில் ஊற்றுவான், கரண்டி வச்சுருப்பான். ஆனால் இப்போது இதோ பணம் கை நிறைய கவர்மெண்ட் மூலமாக எப்படி லோன் கொடுக்குறான், அது கொடுக்குறான், மகளிர் எண்ணெய், சுய உதவி குழு எப்படியோ வந்துச்சு இல்லையா? ஆனால் இந்த எண்ணெயை வந்து பாருங்க, யோபு 29ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. யோபு 23:6. அந்த யோபு என்ற பக்தனுக்கு எண்ணெய் எப்படி வந்ததான் பாருங்க. யோபு 29:6. எனக்காக நதி, எனக்காக எண்ணெய், என் பாதங்களை நெல்லினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்துதான். இந்த மாதிரி நம்ப முடியுதம்மா? பாருங்க, சொல்ற சாட்சி கொடுக்குற யோபு என்ற பக்தன் என்ன செய்யறாரு? சாட்சி சொல்றாரு, என் பாதங்களை நான் அவர் என்னால கழுவினாரா? நெல்லியில போய் காலை சொல்றாரு. காலை எடுத்து அப்படியே விட்டப்போ எனக்காக எண்ணெய் ஒரு ஆறு
ஒரு நதி மாதிரி ஓடி வருதான் அவரு. அப்போ அவர் எண்ணெய் என்ன பண்ணுறாரு, மொடுறாரு. அப்படி தானே அர்த்தம். அவர் குடத்தை எடுத்து போயிட்டு தேவைன்னா குடத்தை மொண்டு இப்போ எண்ணெயை மொண்டுன்னு வராது. கடவுள் அது மாதிரி ஒரு மாய வச்சார். நமக்கும் கடவுள் அது மாதிரி யோகை போல பயந்து இருந்தால் யோக எப்படி இருக்கான் பாரு. யோக 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. யோக 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் எப்படி இருக்கான் பாருங்க. இல்லைம்மா 3வது வசனம் பாருங்க. இல்லை 1வது வசனமே படிமா. ஊர்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து இன்னொரு படிமா. அந்த மனுஷன் சொல்லுங்க உத்தமன், சொல்லுங்க எல்லாரும் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவதுமாக இருந்தான். இங்கே விதவையின் கணவர் எப்படிப்பட்டவரா? 2 ராஜாக்கள் 4வது புஸ்தகம் 4வது அதிகாரம். ஆமா, அவரை பற்றி என்ன சொல்றாங்க? அந்த அம்மா உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். யோபு என்ன செய்தான்? யோபு என்னமா? தேவனுக்கு பயந்து நடந்தார். அப்போ அதிசயம் நடக்கணும்னா எண்ணெய் நதி போல ஓடி வரணும்னா நம்முடைய வீட்டில் உள்ள பாத்திரங்கள் நிரம்பி வரணும்னா வெறுமையான பாத்திரங்கள் நிரம்பணும்னா எண்ணெய் அதில் வரணும்னா நம்ம என்ன இருக்கணும்? கடவுளுக்கு பயந்து இருக்கணும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஊழியர் சொன்னார், நீ போய் கதவை பூட்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஒருமையான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்று. அப்ப கீழ்ப்படிந்தார். இங்க இன்னொரு நிகழ்ச்சிகள் நடக்குது. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனத்துல காணா ஒரு கல்யாணத்துல கச்சாடிகள்ல தாசர் நாயக்கு கல்யாணத்துல குறைந்து போயிடுது. அப்ப மரியாதைத்துல அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நீ போய் யாருக்கிட்ட சொல்லிருக்கிறாங்க? யாருக்கிட்ட சொல்றாங்கம்மா? ஏசாமி கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்க போய் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றால் நிரப்பினார்கள். அவர்களை நோக்கி இப்பொழுது முன்பு அந்த தண்ணியெல்லாம் என்ன மாறிடுச்சு? இப்போ திராட்சரசமா மாறிடுச்சு. எப்போ மாறிச்சது? ஏசாமி சொல்றாரு, ஐயா திராட்சரசம் காலி ஆயிடுச்சு, இப்போ ஜாடியில தண்ணியை ஊற்றுங்க. அப்போ ஊற்றுருவ என்ன அந்த தண்ணியை ஊற்ற சொல்றாரு. திராட்சரசம் ஏற்பாடு பண்ணாருன்னு பார்த்தா ஒரு தண்ணியை ஊற்ற சொல்றாரு. நான் சொன்னாங்க சொன்னா அப்படி சொல்லலம்மா. அவர் ஏசாமி என்ன சொன்னாரோ அதையே செய்தாங்க. இந்த விதவைகளை என்ன செய்தாங்க? இந்த அம்மாவை என்ன செய்தாங்க? தீர்க்கதரிசி எலிசா சொன்னதை அப்படியே செய்தார்கள். உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும், உங்களுக்கும் கடன் தொல்லைகள் இருக்கும், உங்களுக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கும், உங்கள் வீட்டில் உள்ள பாத்திரங்கள் கூட காலியாக இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டுக்கு ஊழியக்காரர் வழியில் ஒரு எலிசா வருவார், ஒரு தேவத்துடன் வருவார். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்களானால், தேவனுக்கு பயந்தீர்களானால் உங்கள் வீட்டில் வெறுமையான பாத்திரம் என்னவாக நிரம்பும். கடன் பிடித்ததிலிருந்து விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் தந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.